அப்போ உபதேசம் அவங்களுக்கு வந்துருச்சா? அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? அந்த உபதேசங்களை இப்போ குரானாயத்துக்கு வருவோம். 4 விஷயம் சொன்னல, உபதேசங்கள் அவங்களுக்கு அந்த வெள்ளைக்காரங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? அதை மறுத்துட்டாங்க. அந்த உபதேசங்களை அவங்க என்ன பண்ணாங்க? ஹக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, இது நமக்கு ஃபாய்தா தராது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணணும் இருக்கணும்? அவங்கள அழிக்கணும் இருக்கணும்ல, அழிக்கல. அல்லாஹ் அவங்கள என்ன பண்ணான்? பாக்கியங்களை அவுத்து விட்டான். பாக்கியங்களை அவுத்து விட்டான். என்ன பாக்கியம்? அவங்களுக்கு பெட்ரோலை கொடுத்தான், என்ன சோலாரை கொடுத்தான், லித்தியமை கொடுத்தான், மீத்தேனை கொடுத்தான், யுரேனியமை கொடுத்தான், பல்லேடியமை கொடுத்தான், டைட்டானியமை கொடுத்தான், வானத்தின் வாசல்கள் திறந்து விட்டான், தொலைத்தொடர்பு சாதனங்களை கொடுத்தான், ஜிபிஎஸ் சாதனங்களை கொடுத்தான், சிலிக்கானை கொடுத்தான், கம்ப்யூட்டரை கொடுத்தான். கிட்டத்தட்ட உலகம் இன்னைக்கு சொர்க்கமாக மாத்திர அளவுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் அவங்க பூமியுடைய பொக்கிஷங்கள் கொடுத்தான். இந்த பொக்கிஷங்கள்லாம் அல்லாஹ் போட்ட பிச்சை தான். இவனுங்க ஒன்றும் போய் கண்டுபிடிச்சு நொட்டலை. பெட்ரோல் கூட அதுவா வெளியே வந்தது. அமெரிக்காவில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பெட்ரோல் கிணறு யாரும் தண்ணிக்கு தோண்டி அது ஆயில் வந்தது கிடையாது. பெட்ரோல் இருக்குது 1 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் உள்ள. புரியுதா? சாதாரண ட்ரில்லாம் கிடையாது. இது நம்மளை 700 அடி போடுறது வெறும் அடி. அது நான் சொல்றேன் 700 மீட்ரு. 1 கிலோமீட்டர் இப்படி ஓட்ட போடணும். முதல்ல தண்ணி வரும், அதுக்கப்புறம் பாறை வரும், அது போயிட்டு இன்னொன்று வேற ஏதோ ஒன்று வரும், அது போயிட்டு இன்னொன்று வரும். ஓட்ட போடுறதுக்கே பல கோடி ரூபா செலவாயிரும் ஒரு போர் போடுறதுக்கு. அவ்வளோ போர் போட்டுலாம் எல்லாம் கொண்டு வரல. கரெக்டாக வண்டி கண்டுபிடிக்கிற காலம் பார்த்து ஒரு கருப்பாயில் வெளியே வருது பிச்சுக்கிட்டு. இது என்னடா பூமிக்குள்ளே இருந்து ஒன்று வருது அப்படின்னு எடுத்து அவன் ஆராய்ச்சி பண்ணுறான். அதுக்கப்புறம் பூமியில் நோண்டுறான், உலகம் பூரா நோண்டுறான், எங்கே இருக்குது. இது பயங்கரமான வேலை பண்ணுதுன்ட்டு அதுக்கப்புறம் அவன் எடுக்கிறான். சோலாரு, சூரியன்றிருந்து வெளிச்சத்தில் கரண்ட் உற்பத்தி பண்ண முடியுங்கிறது கொண்டு வரான். இது இயற்கையான பொருள் தானே. சோலார் பேனல் இருக்குல்ல, அதில் இருக்குல்ல துகள், அது இயற்கையானது தானே. மனுஷனை செஞ்சான், அதை மண்ணு தானே, அதுவும் மண்ணில் இருந்து தானே எடுத்தான். சூரியன் இன்னைக்கு நேத்தா வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ் போட்ட பிச்சையா இல்லையா? புரியுதா இல்லையா? அதுவும் எவ்வளோ கரண்ட் கொடுக்குது சூரியன் ஒரு நாளைக்கு கொடுக்குது இல்லை வெளிச்சம். ஹீட்டை விட்டுருங்க, ஹீட்டு தனி, வெளிச்சம். அந்த ஒரு நாள் வெளிச்சம் மொத்த உலகத்துக்கு 1000 வருஷத்துக்கு கரண்ட் கொடுக்கும்.